தமிழ் சினிமாவில் முரட்டு சிங்கிளா பார்க்கப்பட்ட பிரேம்ஜிக்கு சமீபத்தில் திருமணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேரேஜ் இன்விடேஷன் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இசையமைப்பாளர் கங்கை அமரன் அவங்களோட இரண்டாவது மகன் பிரேம்ஜி அவங்களுக்கும் சேலத்தை சேர்ந்த மணிமாறன் அவங்களோட பொண்ணு இந்து அப்படிங்கிறவங்களுக்கும் திருத்தணி முருகன் கோவிலில் வர்ற ஜூன் 9ஆம் தேதி திருமணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில தினங்களுக்கு முன்னாடியே சோசியல் மீடியாவில் இன்விடேஷன் ஷேர் ஆச்சு. இந்த நிலையில் நடிகரும் இயக்குனரும் பிரேம்ஜியோட அண்ணனுமான வெங்கட் பிரபு பிரேம்ஜியோட திருமணம் எப்போ, பொண்ணு யாரு அப்படின்றத பற்றி சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இத்தனை வருஷங்களா என் குடும்பத்தாருக்கும் எனக்கும் ஆதரவையும் அளவில்லாத அன்பையும் வழங்கின ரசிகர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். எங்களோட குடும்பத்தில் பல வருஷங்கள் கழிச்சு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்க இருக்குது. பாகுபலியை கட்டப்பா ஏன் கொன்றாரு, சொப்பன சுந்தரிய இப்போ யாரு வச்சிருக்கா, இதை எல்லாத்தையும் விட பிரேம்ஜிக்கு கல்யாணம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கேள்விக்கு பதில் வர்ற ஜூன் 9ஆம் தேதி சின்ன அளவில் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் முன்னிலையில் பிரேம்ஜி தான் விரும்புகிற பொண்ணை அம்மாவோட ஆசீர்வாதத்தோட கரம் பிடிக்கிறாங்க. அம்மா ரொம்ப நாள் எதிர்பார்த்த இந்த திருமணத்தை நெருங்கிய உறவுகள் கூடவும் நண்பர்கள் கூடவும் எளிய முறையில் நடத்த விரும்புகிறோம். இது தெரியாமல் நண்பர் ஒருத்தர் திருமண பத்திரிகையை பொது வெளியில் பகிர்ந்துட்டாரு. எப்படி கல்யாண பத்திரிகை வைரலாச்சோ அதே மாதிரி மணமகள் மீடியாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டும் ஃபோட்டோஸ் வைரலாகி வந்துட்டு இருக்குது. மணமகள் மீடியாவை சேர்ந்தவங்க இல்லை. திருமணம் முடிஞ்சதும் ஃபோட்டோஸை நான் ஷேர் பண்ணுறேன். எங்களோட பிரைவசியை மதித்து இருந்த இடத்துல இருந்தே மணமக்களை வாழ்த்தி அதையும் வைரலாக்குமாறு கேட்டுக்கிறேன். உறுதியாக திருமண வரவேற்பில் அனைவரையும் சந்திப்போம். தி குட் அப்டேட் விரைவில். இப்படிக்கு பாசத்தோட விபி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எக்ஸ்ட்ரா பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிலையில் பிரேம்ஜியோட திருமணத்துக்கு பலரும் வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க.